வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நான் செஞ்ச சிம்பிள் தக்காளி ஊறுகாவை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு மெசேஜ் போட்டிங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. என் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன்லேயும் மெசேஜ்லேயும் பார்த்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஃபுல்லாக வெஜிடேரியனே செய்கிறீங்களே, ஏன் நான் வெஜிடேரியன் செய்யலையான்னு கேட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ் செய்ய போகிறேன். செய்யலாம் வாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் மட்டன் சாப்ஸு. பொதுவாக மட்டன்னா வீட்டில் குழம்பு வைப்பாங்க, குருமா வைப்பாங்க, கிரேவி, சுக்கா இது தான் பண்ணுவாங்க. மட்டன் சாப்ஸ்னால் ரொம்ப பேர் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி அதை ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய சொல்லித்தரேன் உங்களுக்கு. சாப்ஸு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 லவங்கம், 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பீஸ் தேங்காய், ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10-12 பூண்டு. அதுக்கப்புறம் நல்லா மிளகு கொஞ்சம் நிறைய இருக்கணும். நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். உங்களுக்கு வாசனை பிடிச்சதுன்னா 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். தனியா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அப்போது தாளிக்கும் போது டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் வேணும்னா கூட போட்டுக்கலாம். கடைசியாக சாப்ஸ் மட்டன். கடைக்கு போயிட்டு சாப்ஸ் மட்டன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து 1/2 கிலோ மட்டன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு 4-5 முறை கழுவி வச்சாச்சு. நான் செய்கிற சமையல் எல்லாமே ஓல்டு ஸ்டைலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் செய்வேன். இப்படி செய்கிறது தான் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும். எப்படி அரைக்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டை போட்டுக்கிறோம், தக்காளியை போட்டுக்கிறோம், தேங்காய் போட்டுக்கணும், அப்புறம் சீரகம் போட்டுக்கிறோம், மிளகு, தனியா, சோம்பு, கசகசா, மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன். இப்போது இந்த பட்டை லவங்கம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து வேணும்னா நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா தாளிக்கும் போது அதை போட்டுக்கலாம். நான் தாளிக்கும் போது போட போகிறேன். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக வெங்காயத்தை போட்டு அரைக்கணும். அரைக்கலாம் வாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி. அவ்வளோதான், கொஞ்சம் குறைன்னு இருக்குது, பரவாயில்ல. இப்போ சாப்ஸை தாளிக்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும். ஒரு 4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். முதல்ல இந்த சாப்ஸை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சாப்ஸு கொஞ்சம் வெள்ளையாக நிறம் மாறும், அது வரைக்கும் வதக்கணும்.
கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த சாப்ஸை மட்டும் எடுத்துடலாம். சாப்ஸை மட்டும் எடுத்தாச்சுங்க. இப்போ தாளிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை போடணும். தீயை சின்னதாக வச்சு போடுங்க, அப்புறம் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து போடணும். இப்போது உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மசாலா கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், டேஸ்ட் பார்த்துருங்க. எது கம்மியாக இருக்கோ அதை டேஸ்ட் பாருங்கள். இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் போடலாம். ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள். போட்டுக்கிட்டு இதை லேசாக கிளறி விடுங்க. ஓகேங்களா? இப்போ சாப்ஸ் பீஸ் எல்லாம் எடுத்து அதில் போடுங்க. இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி, நிறைய ஊற்றாதீங்க, மட்டன்லேயும் தண்ணி விடும். இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா மசாலாவும் சேரணும். இப்போது குக்கரை மூடிடலாங்க. மூடிட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு 5 விசில் வைக்கலாம். ஹைலே இருக்கட்டும். இந்த மட்டன் வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும் போல இருக்குது. பார்க்க சொல்லி தெரியுது, சாஃப்டாக இருக்குது. அதனால் 5 விசில் போகிறோம். நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போ வெயிட் போட்டுடலாம். போட்டு 5 விசில். அஞ்சு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி மேலே எண்ணெய் மறந்து வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருக்குது. வாசனை ரொம்ப நல்லா வருதுங்க. இங்கே பாருங்கள். சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா வந்திருக்குங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் இதை சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சாப்ஸ் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு. நான்வெஜ்ஜுன்னு நீங்கள் கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு இது தான் ஞாபகம் வந்தது. அதனால் நான் செஞ்சுருக்கேன். இது வெளியில் போய் நான் இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான். எல்லோரும் கோல்டு பிடிக்குது வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி சாப்ஸ் செஞ்சு மிளகுத்தூள் நிறைய போட்டு சாப்பிட்டா உடனே கோல்டு நல்லாகும். நீங்களும் மறக்காமல் இந்த சாப்ஸை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
எப்பவும் போல் பொறுமையாக என் வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.